കന്നഡ, മലയാളം. ராஜுமார் சார், ஹலோ ராஜுமார் சார். வணக்கம் சார். காலைல விழுதுங்களா? சார் சரி, அப்படியே இருங்க. இப்ப சொல்லுவோம், ஒரு 5 நிமிஷம் ரோட்டரி பிரேயர் சொல்லுவேன். சரி சார், வாசிச்சிடலாம். அப்படியே இருங்க, அப்படியே வீடியோ ஆன்லயே இருங்க. சரி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
வணக்கம் சார். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார். ப்ரேயர் படிக்கலாமா? இருங்க சொல்லுங்க. இருங்க 2 நிமிஷம் இருங்க. சரி சரி சரி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உடல் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்சிட்டி உதவியாளர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் உமாவதி அவர்களுக்கும் தலைவர் ரொட்டேரியன் பாலமுரளி அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மாயூரம் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்தமே தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு
நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரியை மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், ஜாதி, சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழ்மையுடனும் வாழ்த்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதிய அந்தமில்லா எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, எங்களை கூடியுள்ள ரோட்டரியாளாகிய நாங்கள் எங்களை உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி கிளப் ஆஃப் மாயூரம் சங்கத்தின் செயலர் ராஜ்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். வச்சுக்கோங்க, முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். முத்திரை, உகர ஓசை. ஆதிமுத்திரை, மகர ஓசை. மீண்டும் சின்முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ள இழுக்கிறோம். முத்திரை, உகர ஓசை. ஆதிமுத்திரை, மகர ஓசை. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரைச்சிக்கோங்க. கண்கள் மேல் வச்சு மேல் திறந்துக்கலாம். ஆசன பயிற்சிக்கு போயிடலாங்க. வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாங்க. வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டோம்.
கைகள் பின்னாடி பிடிச்சிருக்கோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். மூச்சு காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்கு தரைக்கு வந்துருச்சு. இந்த நிலையில் மூக்கடைப்பு திறக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. மூச்சு எடுத்துட்டே மேல வரும். எடுத்த மூச்சு காற்றை வெளிவிட்டுறோம். கைகளை பின்னாடி கோர்த்துக்கிறோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். மூச்சு காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்கு தரைக்கு போகுது. கைகளை கோர்த்து மேல உயர்த்திக்கோங்க. மூச்சு இழுத்துட்டே மேல வரும். கைகள் கீழே போகுது. எடுத்து மூச்சு காற்று வெளிவிட்டுறோம். அதுக்கப்புறம் ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. அடிவயிற்று பகுதியில் நம்மளுடைய தொப்புள் பகுதிக்கும் கீழே நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். மூச்சு காற்று வெளிவிட்டவாறு நம்மளுடைய மூக்குணி தரைக்கு வருது. இயல்பான சுவாசத்துல இருங்க. மூச்சு காற்று உள்ளே இழுத்தவாறு நம்மளுடைய தலைப்பகுதி மேல வருது. உடம்பு மேல வருது. எடுத்து மூச்சு காற்றை வெளிவிட்டுறோம். அடுத்ததாக அடிவயிற்று பகுதியில் வைத்த ஆதி முத்திரையை இப்ப தொடை பகுதியில் வச்சுட்டோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்றை வெளிவிட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து போனையாசனா. முதல் நிலை மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். தலைப்பகுதி மேல வருது. நம்மளுடைய இடுப்பு பகுதி முதுகு தண்டோட பகுதி வளைஞ்சிருக்கு. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு தலைப்பகுதி உள்ள போகுது. முதுகு தண்டு மேல வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து முயலாசனா. மூச்சு காற்று கைகள் மேல வருது. மூச்சு காற்று வெளியிட்டவாறு கைகள் கீழே வந்துருச்சு. அடுத்ததாக நின்ற நிலையில்
அனைவருக்கும் காலை வணக்கம். இது அக்காசனா. அந்த அக்காசனத்தில் 3 வண்ணத்தில் போடுகிறோம். இந்த 3 வண்ணமும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நாளை இதை செய்வதற்கான ஏற்பாடுகளாக செய்து கொள்ளலாம், அல்லது வட்டமிடாமலும் செய்ய முடியும். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடது கண் வலது கண் நெற்றிக்கண் என்று சொல்லுவார்கள். முக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தேங்காய்க்கும் கூட முக்கண்ன்னு சொல்றோம். அப்போ நெற்றிக்கண்ணு தான் அந்த புருவ மத்தி, அந்த புருவ மத்தியில தான் தலையில இருக்கக்கூடிய சுரப்பி மண்டலங்கள் ஒன்று சேரக்கூடிய சக்கரமாகவும் ஆஞ்ஞை சக்கரமாகவும் உள்ளது. இந்த ஆஞ்ஞை சக்கரம் திறப்பதற்கு இது ஒரு அற்புதமான வழிமுறையாகும். ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு இடங்களை தூண்டுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது வலது நாசி இடது நாசி திறக்கப்படுகிறது. இந்த வலது மூச்சும் இடது மூச்சும் சீர்படும் பொழுது வலது மூளையும் இடது மூளையும் இயக்கப்படுகிறது. ஆக வலது மூளை செய்திகளை பதிய வைப்பதாகவும் இடது மூளை வெளிப்படுத்துவதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து முதுகுத்தண்டு சீர்படக்கூடிய நிலையில் உள்ளது. இது ஏற்கனவே எனக்கு கற்றுக் கொடுத்த காளியப்பன் ஐயா அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதை மீண்டும் தொடர்கிறோம். பொறுமையாக நிதானமாக முதலில் வலது கால் எடுத்து வைத்து செய்கிறோம். வலது முன்னாடி வச்சிட்டோம். அப்படியே இடது கால் எடுத்து அப்படியே வலதுபுறமாக ரைட் சைடு திருப்புகிறோம். அடுத்து 3வது நிலை, 4வது நிலை. அடுத்து அதே நிலையில் வலது வலப்புறமாக திரும்புகிறோம். 3வது நிலை, 4வது நிலை. மீண்டும் ஒரு முறை 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை. அடுத்து இடது கால் எடுத்து வச்சு செய்து கொள்கிறோம். 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை. அதே இடப்புறமாக மீண்டும் ஒரு முறை இடப்புறமாக ஆழ்ந்த மூச்சு. பள்ளி மாணவர்களுக்கும் நம்முடைய உடல் தொந்தரவு இருந்தவர்களுக்கும் இப்பயிற்சி கொடுத்ததன் விளைவாக பல்வேறு உடலிலும் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்பட்ட பிறகே இந்த ஆசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயிற்சியாகும். இந்த பயிற்சி முறை கூட என்னுடைய குருநாதர் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரத்திலிருந்து ஒரு இடத்துல எடுத்ததுதான். அவ்வளவு ஒரு முக்கியமான பயிற்சி. இது தமிழக அரசு பாடத்திட்டத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பாகவும் அமைய உள்ளது என்பதை இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிலையில் தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டாயம் இது வெளிவருவதற்கான வாய்ப்பாக உள்ளது. ஆகையால் மெதுவாக தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது நாமும் உடலிலும் உள்ளத்திலும் மேன்மை அடைவோம், உயர்வடைவோம்.
மீண்டும் ஒரு முறை அந்த வலது கால் எடுத்து வச்சு செய்யறத ஒரு முறை கவனிச்சிடலாங்க. வலது கால் எடுத்து வைக்கிறேங்க முதல்ல. அடுத்து இடது கால் அப்படியே கொண்டு வர்றோம். அந்த வலது கால் இருந்த இடத்துக்கே மறுபடியும் போகுதுங்க. அடுத்து 4வது நிலை. அமர்ந்து எழும் பொழுது அந்த முதுகுத்தண்டுக்கான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருங்குடல் தூண்டப்படுகிறது. பெருங்குடல் தூண்டப்படும் பொழுது நுரையீரல் இயக்கப்படுகிறது. நுரையீரலுடைய வெளியுறுப்பாகிய மூக்கின் வழியாக உயிர்காற்று இந்த காலை வேளையில் ஆழ்ந்து உள்ளே சென்று நமக்கு உயிர் சக்தியை செலுத்துகிறது. இந்த ஆழ்ந்து போகும் பொழுது மனமும் அமைதி அடைகிறது, சீரடைகிறது. வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தனாலும் நீங்க தெளிவுபட்டுக்கலாங்க. ஐயா எனக்கு புரியலைங்க ஐயா. புரியலைங்களாம்மா? ஆமாங்க. இன்னொரு முறை செய்து காட்டிடலாங்கம்மா. முதல்ல 2 கால்களையும் நேரா வச்சுக்கிறேங்கம்மா. 2 கட்டத்துல வலப்புறமாகவே செய்யலாம். வலது கால் எடுத்து வைக்கிறேங்க. வலது எடுத்து வச்சிருங்க. வலது கால் எடுத்து வச்சுட்டு இந்த இடது காலை வந்து ஒரு சுற்று சுற்றி மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறோம். பாருங்க. கவனிச்சிட்டீங்களா? எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துக்கே போயிடுச்சு. இது 2வது நிலை. 3வது நிலை. அமர வேண்டாங்க. மறுபடியும் செய்து பார்த்துக்குங்க. வலது கால் எடுத்து வைக்கிறோம். வலது எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு அடுத்து 2வது நிலை பார்த்து செய்யுங்க. கவனமா செய்யுங்க. அதே கட்டத்துக்கு தான் போகுது. அந்த வட்டத்துக்குள் செல்கிறது. அடுத்த நிலை. ஆமா, கவனிச்சீங்களா? கவனிச்சுங்க ஐயா. செய்து பார்க்க முடியுதுங்களா? இன்னொரு முறையும் செய்து காட்டுகிறோம். முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை. இந்த நிலைகள் பார்த்துக்குங்க. நாளைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு வட்டமிடுற மாதிரியான உங்க இடத்துல வந்து செய்துக்குங்க. இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. திரும்பவும் நாளைக்கு வந்து இந்த பயிற்சி வரும். முன்கூட்டியே நாங்க நேத்தே அறிவிச்சிருக்கணும், சாக்பீஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில தான் ஒரு 4 மணிக்கு இந்த யோசனையே தோணுச்சு. அதனால வந்து நாளைக்கு அதை வந்து செயல்படுத்தலாங்க. வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. என்ன காரணத்துக்காங்க பேச்சு? இது என்ன? வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க. என்ன காரணம், என்ன டிஃபெக்ட், என்ன இதுக்காக பயிற்சிங்க? ஐயா ஏற்கனவே சொன்னோம், வலது மூச்சும் இடது மூச்சும் நாடிகள் திறக்கப்பட வேண்டும். யோக பயிற்சியில வந்து வலது நாசியிலையும் இடது நாசியிலையும் காற்று சீராக ஓடுவதற்காக வேண்டிய அத்தனை பயிற்சியை நாம செய்யறோம். ஆசன பயிற்சி என்பது மூச்சை சீர்படுத்துவதற்காகவே. அப்போ அந்த மூச்சை சீர்படுத்துவதற்கு இந்த அக்காசனம் பயன்படுகிறது. மேலும் வலது பக்கம் இருக்கக்கூடிய இயக்கத்தையும் இடது பக்கத்தினுடைய இயக்கத்தையும் சீர்படுத்துவது. 3வதாக அந்த ஆஞ்ஞை சக்கரத்தை, அந்த சுரப்பி மண்டலங்களை சீர் செய்வதற்கான வழிமுறையாக அமைக்கப்பட்டுள்ளது.
விளக்கத்தை மீண்டும் சிறப்புங்க. அடுத்ததாக சுவாச பயிற்சி. சுழல் முறை மூச்சு பயிற்சி. இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். செய்யும் பொழுது, மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது முதுகுத்தண்டும் தலையும் நேர்கோட்டில் அமையுமாறு வைத்து, உடலை இறுக்கமில்லாமல் வைத்து, தளர்வாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நேராகவும் இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய காற்று சற்று 4 வினாடிகளில் வேகமாக ஆழமாக உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது மிக மெதுவாக மெல்ல வெளியேற்றுகிறோம். மனம் புலன் வழியே ஓடாமலும், மனம் தான் விரும்பியதையெல்லாம் பற்றாமலும் உயர்ந்த குறிக்கோளுடன் அனைத்தையும் நிறைவேறச் செய்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியாகும். உடலுக்குள் அந்த அபான வாயு தேவையில்லாத அனைத்தையும் சுத்த காற்றாக மாற்றுவதற்கும் இப்பயிற்சி உதவுகிறது. அதேபோல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் வெளியேற்றுவதற்கும் இது பயன்படுகிறது. ஒரு நல்ல செய்திகளை, நல்ல சிந்தனைகளை, சான்றோர்களுடைய நூல்களை, சான்றோர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றும் பொழுது தேவையில்லாதெல்லாம் அமிழ்ந்து விடுகிறது. ஒரு 1000 லிட்டரு தண்ணிக்குள்ள ஒரு லட்சம் தண்ணீர் அல்லது 1 கோடி லிட்டர் தண்ணீரை உள்ள ஊத்துனா அது எப்படி மறைந்து காணாமல் போகுமோ, அதேபோல் நம்முடைய சிந்தனையை மாற்றுவதற்கு நல்ல உயர்ந்த நூல்களை படிக்க வேண்டும். நல்ல சான்றோர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு என்பார் திருவள்ளுவர். அப்போ அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகளுடைய, ஞானிகளுடைய நூல்களை வாசிப்பது நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். அளப்பரிய இந்த உடலும் உள்ளமும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதை உயர்ந்த நிலைக்கு, ஒரு பரந்து விரிந்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு இந்த விஷயங்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். நம்முடைய எண்ணம், சொல், செயலே இந்த வாழ்க்கையை வழிநடத்துகிறது என்று சென்ற வாரம் இறைமதன் ஐயா கூறியது மிக உயர்ந்த சொல்லாகும். இந்த எண்ணத்தை, இந்த செயலை
நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு, உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு இது உதவி செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழு சுற்று செய்த பிறகு உள்மூச்சை, வெளிமூச்சை கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்வாங்கு வாழ்க, நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா, நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 11வது பாகம். இந்த குழந்தையை வளர்க்கும் போது நாம் என்ன பண்ணுறோம், பொதுவாக அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறோம். குழந்தை மலம் போகும் பொழுது, யூரின் போகும் பொழுது அது உள்ளே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இருக்கு இல்லையா, இதை குழந்தைக்கு கட்டிடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், குழந்தை மலம் போயிடுது. மலம் எங்கே இருக்குது? அந்த குழந்தையோட உடம்புல தானே தொட்டிகிட்ருக்கு. அழுத்தமாக தொட்டிகிட்ருக்குமா? அப்போ அந்த குழந்தையோட தோலெல்லாம் பாதிக்குமா இல்லையா? இன்ஃபெக்ஷன் ஒரே பேசுது. தேங்கி இருக்கிற தண்ணியில் நோய் கிருமி வருமாமா, ஊரே கெட்டு போயிருமாமா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் குழந்தைகள் யூரின் போகுது, அந்த யூரின் இதுலேயே ஒட்டிக்குது. அந்த யூரின்லேயே குழந்தை உட்காந்துருக்கு. மலம் போகுது, மலத்துலேயே உட்காந்துருக்குது. யோசிச்சு பாருங்கள், குழந்தை நிலைமை எப்படி இருக்கும்? எந்தெந்த அம்மா அப்பாலாம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைக்கு பயன்படுத்துகிறீங்களோ, நான் ஒன்று பண்ண போகிறேன். பெரியவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அதை மாட்டிட்டு ஆஃபீஸுக்கு போங்க. மலம் வந்தால் அப்படியே போயிடணும், யூரின் அப்படியே போயிடணும். ஒரு நாள் இருந்து பாருங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? கேவலமாக இருக்குங்க. பாவம், அந்த குழந்தைக்கு சொல்ல முடியலைங்க, அது தெரியல. அந்த குழந்தை நினச்சிக்கிது அதுதான் வாழ்க்கைன்னு. ரொம்ப கொடுமைங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. இது குழந்தைக்கு நல்லது இல்லைங்க, பாவங்க. அதுக்கு பொதுவாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், காட்டன் துணி பாருங்கள், ஒரு சாதாரண காட்டன் துணி இந்த சைஸுக்கு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை 4ஆக மடிங்க. ரொம்ப இயல்பாக இருக்குங்க. பாருங்கள், 4ஆக மடிச்சுக்குங்க. 4ஆக மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு பக்கம் எடுத்து பாருங்கள், முக்கோணமாக மாற்றணும். அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு 3ஆக மடிங்க. இவ்வளோதாங்க. இதுதாங்க இயற்கையானது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது இயற்கையானது. இதை செஞ்சுட்டு குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை இருக்குன்னா இங்கே பாருங்கள், குழந்தை இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகிட்ட அந்த கீழே இந்த ஆசன வாயில் கொண்டு போய் இந்த இதை வச்சுக்கிட்டு, இது முன்னால் பாருங்கள், இப்படி மடித்து இந்த மாதிரி இடுப்பில் இப்படி மடித்து ஒரு பின்னு இந்த இடத்துல சொருகிருங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், இயற்கையாக இருக்கா? இப்போ மலம் போச்சுன்னா மலம் வெளியே வரவே வராதுங்க. யூரின் வந்தால் வெளியே வரவே வராது. அந்த யூரின் வந்தோடனே நினைஞ்சிரும். மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அடுக்கு நிறையா இருக்கா பாருங்கள். இங்கே மழை வந்ததுன்னா மழை வெளியே வராது, யூரினும் வெளியே வராது, லாக் ஆகிடும். இந்த முறையை பயன்படுத்தி இயற்கை வருங்கிறது இயற்கையானது. காட்டன் துணி, பருத்துணி, இந்த மாதிரி ஒரு குழந்தை கட்டி எப்போ மழை வருதோ, எப்போ யூரின் வருதோ உங்களுக்கு ஸ்மெல் வரும், பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உடனே எடுங்க, க்ளீன் பண்ணுங்க, புதுசு மாட்டி விட்டுருங்க. இதை எடுத்து ஒரு டஸ்ட்பின்னில் போட்டுட்டு அதை துவைச்சா போதுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும். எனவே தயவு செய்து இது போன்ற பொருள்களை குழந்தைக்கு பயன்படுத்தாதீங்க. குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வியாதி வர காரணமே இதுதாங்க.
இதை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான காட்டன் பயன்படுத்துங்க. இந்த பின் இருக்கு இல்லையா, இது வந்து பேபி பின், இது சாதாரண பின் இல்லைங்க. இப்போ சாதாரண பின்னூக்கு இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைய மாட்டிவிட்டு என்ன ஆகும், குழந்தை கை வச்சோன்னா பிரிஞ்சிடும், குத்திடும், பாவம். இது வந்து பேபி பின், இது கடையில் கிடைக்கும், பேபி ஷாப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த பின் சிறப்பான பின். அந்த ஓரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதை நீங்கள் பின்னு மாட்டி விட்டு பாருங்கள். இதை மாட்டி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா குழந்தையால எடுக்க முடியாது, பின் அப்படியே லாக் ஆகிரும். அப்போ என்னாகும், குழந்தைக்கு இந்த பின்னு குத்தாது, இயற்கையானது. அதனால் தயவுசெய்து அம்மாக்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதை மாட்டிட்டு எடுத்துக்கு வீசிட்டு போயிரு ஸ்டைலாக. அப்போ என்னாகும், உங்களுக்கு வேலை மிச்சம், செலவு ஜாஸ்தி. இதில் வேலை கொஞ்சம் இருக்கும், செலவே இல்லை, ஆனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க. எனவே இனிமேல் குழந்தைகளுக்கு இது போன்ற பொருட்களை மாட்டாமல் இது போன்ற பொருட்களை மாட்டுங்கள். அந்த குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சமாக பாலை பிதுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். குழந்தைக்கு டைரெக்டாகவே நீங்கள் பால் கொடுக்கலாம், கொஞ்சம் பிதுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, பல அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா தன் அழகு கெட்டு போயிடும் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, அழகு அதிகம்தாங்க ஆகும். குழந்தைக்கு அன்போடு பால் கொடுங்க, நீங்கள் இன்னும் அழகாகத்தான் இருப்பீங்க. அது ஒரு மைண்ட் செட். எனவே உங்கள் அழகு கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்காகலாம் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அம்மாவுடைய கடமையே இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது தான். கண்டிப்பாக அழகெல்லாம் கெட்டு போகாது. நீங்கள் நல்லா தியானம் பண்ணி நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அன்போடு இந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. கண்டிப்பாக அழகு கெட்டு போகாது. அப்படி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா அப்படி ஆயிரும். குழந்தைக்கு பால் கொடுக்கறது மூலியமா நான் அழகு அதிகமாகிறேன்னு நினைச்சிங்கன்னா அது நடக்கும். அடுத்தது, குழந்தைகளுக்கு முதல் 6 மாதம் தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏங்க, தண்ணியே கொடுக்கக்கூடாது, ஆனால் தடுப்பூசி போடுவீங்க, சிரப் கொடுப்பீங்க, மருந்து மாத்திரை கொடுப்பீங்க, எல்லாம் கொடுப்பீங்க, தண்ணி கொடுக்கக்கூடாதா? என்னங்க இருக்குது? தண்ணி சாதாரண தண்ணிங்க. குழந்தைன்னா தண்ணி கொடுக்கணுங்க. ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது தண்ணி தாகத்துக்கு தான் அழுகுது. இங்கே பாருங்க, ஒரு குழந்தை அழுகுச்சுன்னா ஒன்று பூச்சி கடிச்சிருக்கும், ஒன்று மலம் போயிருக்கும், இல்லை யூரின் போயிருக்கும், இல்லை தண்ணி தாகமாக இருக்கும், இல்லைன்னா பசியாக இருக்கும். ஆனால் எல்லோரும் எப்படி யோசிக்கிறோம், பூச்சி கடிச்சிருச்சு, மலம் போச்சு, யூரின் போச்சு, பசி எடுக்குது, தாகத்துக்கு அழுகுதுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் நமக்கெல்லாம் தாகம் வருதா இல்லையா? அப்போ குழந்தைக்கு தாகம் வருமா வராதா? பாருங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க. குழந்தைன்னா தண்ணி தாகம் எடுத்தால் கொடுக்கணும். 6 மாதம் தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா குழந்தை நல்லாவே இருக்காதுங்க. எனவே யார் சொல்லியும் கேட்காதீங்க. குழந்தை அழுதுச்சுன்னா முதல்ல சங்கில் தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு அழுகாச்சு நிறுத்திருச்சுன்னா அது தாகத்துக்கு அழுதுருக்கு. தண்ணி கொடுக்காம துப்பிட்டு அழுதுச்சுன்னா அது பசிக்க அழுகுது. இப்போ பால் கொடுங்க. குழந்தைக்கு முதலில் கொடுக்க வேண்டியது தண்ணி மட்டுமே. தண்ணி கொடுங்க, கண்டிப்பாக குழந்தை நன்றாக இருக்கும். அடுத்தது, குழந்தை ஏன் தெரியுமா இந்த விளையாட்டு பொருளை கொடுத்தா மாற்றி விளையாடுது? அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுங்க, அது என்ன பண்ண தெரியுமா, விளையாட்டு முடிச்சுட்டு வேறு பொம்மை கேட்கும். பழைய கொடுத்தா விளையாடாது. புரிஞ்சுக்குங்க, குழந்தை விளையாடுவதல்ல, அந்த குழந்தை அந்த பொம்மையை தனது மெமரியில் ஏற்றிக்குது. ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், தொட்டு பார்க்கும், நக்கி பார்க்கும், கடிச்சு பார்க்கும், அது கணக்கு பண்ணும். ஓஹோ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு கணக்கு பார்த்து அதோடைய சப்கான்சியஸ் மைண்டில், ஆள் மனதில் அந்த பொருளை பற்றி ஆராய்ச்சி தான் பண்ணுது, விளையாடல. அப்போ ஒரே பொருளை அந்த குழந்தை ஏன் விளையாட மாட்டேங்கிறது என்றால் அந்த பொருளை ஆராய்ச்சி முடிச்சு விட்டது. புது பொருளை கொடுங்க, புது பொருளாக கொடுங்க, புது இடத்த கூட்டிகிட்டு போங்க, அவங்க செவத்தில் புது விஷயங்களை வரைஞ்சி வைங்க. குழந்தைகளுக்கு எப்பவுமே புதுமை பிடிக்கும். இப்படி குழந்தை வளர்க்கும் பொழுது நாம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறோம். சின்ன விஷயத்தை கற்றுக்குங்க, நல்லா இருப்பீங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் குழந்தை வளர்ப்பை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் அதை பற்றி நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர நமக்கு பல்வேறு விஷயங்களையும், பல்வேறு கருத்துக்களையும், பல்வேறு சிந்தனைகளையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ஐயா ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு குணபாலன் அவர்களே, நான் ஹீலர் பாஸ்கர் பேசுகிறேன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். இன்று நான் வகுப்புல கலந்துட்டு இருக்கிறேங்க. வணக்கம் ஐயா. வாழ்க. இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் ஹீலர் பாஸ்கர்.
இன்னைக்கு நான் வகுப்புல கலந்துட்டு இருக்கிறேங்க. வகுப்பை நடத்தி கொண்டிருக்கும் சந்தோஷம். அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் குணமாளன் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் அடிக்கடி நான் வந்து கலந்துக்குவேங்க. விரைவில் நானும் கிளாஸ் நடத்தலான்னு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் வரல. நான் ஃப்ரீ ஆயிட்டேன். எனவே விரைவில் நானும் வந்து கலந்துக்கிட்டு வகுப்பு நடத்தலான்னு இருக்கேன். விரைவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிறப்பான இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 264 நாட்கள் நடக்கும் இந்த ஒரு காலைச்சக்கரம் நிகழ்வில் இந்த காலைச்சக்கரத்தை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வு நடப்பதற்கு ஒரு மூல காரணமாகவும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டி இந்த பயிற்சியை நடத்தலாம் என்று எங்களையும் கண்ணப்பன் ஐயாவையும் ஒரு புத்துணர்ச்சியோடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து இன்று வரை 264 நாட்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே இன்று கலந்து கொண்டு சிறப்பித்து நமக்கும் ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நிகழ்ச்சியில் உள்ள காலைச்சக்கரம் நிகழ்வில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களது பயணம் இந்த காலைச்சக்கரத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய அனைத்து சொற்பொழிவுகளும் சிந்தனைகளும் அனைத்தையும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் நீங்கள் எங்களுக்கு நிகழ்த்த வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு இந்த நிகழ்வில் இன்று கலந்து கொண்டிருந்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு சிறப்பான ஒரு வழிமுறைகளையும் மற்றும் சிந்தனைகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்கள் இன்று உடலில் உள்ள முக்கிய அக்குபஞ்சர் பாயிண்டுகள் என்னென்ன, அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுக்க வருகிறார்கள். ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தனித்துவமும் தனித்திறமையும் மிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அக்குபஞ்சர் புள்ளிகளை, நம்ம உடல்ல இருக்கிற அக்குபஞ்சர் வர்ம புள்ளிகளை வச்சு நம்ம நோய்களை நாமளே குணப்படுத்திக்கிறதுக்கான எளிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்மளுக்கு ஏற்கனவே அடிக்கடி நாம் பேசியிருக்கிறதுல இந்த நுரையீரல் அப்படிங்கிறது இதயத்துக்கும் அது எல்லா ரத்தத்தை சுத்திகரிக்கிற முக்கியமான வேலையை செய்யுது அப்படிங்கிறதுனாலையும் இந்த இதயத்துல இருந்து வர ரத்தத்தை நுரையீரல் வாங்கி எல்லா உறுப்புக்கும் தேவையான அளவு பம்ப் பண்ணி அனுப்புது அப்படிங்கிறதுனாலையும் இந்த நுரையீரல் நல்லா வேலை செஞ்சா இந்த கண்ணப்பன் ஐயா சொல்லி கொடுக்குற மூச்சு பயிற்சிகள் நல்லா செய்யும் போது இதயமும் நுரையீரலும் ரத்தம் சுத்திகரிக்கிறதும் சிறப்பா நடக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த நுரையீரலுடைய புள்ளிகள்ல ஒரு முக்கிய புள்ளியான LU11, அதாவது லங் 1 அப்படின்னு சொல்ற நுரையீரலுடைய 11வது புள்ளியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புள்ளி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு புள்ளியா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒவ்வொரு விரல் நுனிகளையும் இருக்கிற புள்ளிகள் வந்து ஒரு அந்த சக்தி ஓட்ட பாதையினுடைய முக்கியமான எனர்ஜியை சேகரித்து வச்சிருக்கிற ஒரு புள்ளியா இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் நான் ஏற்கனவே நாம சொல்லி கொடுத்த விரல் நுனிகள்ல அழுத்தம் கொடுக்கும் போது சுயநினைவு இல்லாத இருக்கிறவங்கள கூட நீங்க நல்ல எனர்ஜியை கொண்டு வந்து மறுபடியும் அவங்கள மயக்கம் போட்டு விழுந்தவங்கள விரல் நுனிகள் அழுத்தம் கொடுக்கும் போது நீங்க எதிர்த்து உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில இந்த விரல் நுனியினுடைய வெளிப்பகுதியில கையை வச்சிருக்கிற ரொம்ப கவனிச்சுக்க,
இதனுடைய வெளிப்பகுதியில இந்த நகத்தினுடைய அடிப்பகுதியில இந்த வளைவு வர இடத்துல இந்த வளைவினுடைய ஓரக்கண்ல அடிவளைவு நல்லா கவனிச்சுங்க. அடிவளைவு இந்த இடத்துல ஓரக்கண்ல இந்த வெளிப்பகுதியில இது வெளிப்பகுதி, இது உள்பகுதி. இப்ப இந்த வெளிப்பகுதியில நகத்தினுடைய அந்த கணு வளையிற இடத்துல அடிப்பகுதியுடைய வேர்பகுதியினுடைய வெளிப்பகுதியில அடிப்பகுதியில 1 சூன், அதாவது 0.1 சூன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 0.1 சூன், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் அளவுல அந்த கேப்ல அந்த புள்ளிகள் அழுத்தம் கொடுக்கும் போது உங்களுக்கு பெரும்பான்மையான நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குறையிறத பார்க்கலாம். நீங்க அந்த வகையில இந்த புள்ளிகளை சரியா கணிக்க முடியல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், இந்த கட்டை விரலை இப்படி வச்சுட்டு வேருடைய 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு விரல் இந்த பக்கம் ஒரு விரல் வச்சுட்டு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, அடியினுடைய பகுதியில வேர் பகுதியில அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பா அமையும். எப்படி? இந்த வைரஸ் காய்ச்சல் என்ற வகையில நிறைய பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டு உயிர் விட்டதை பார்த்துருக்கு. அந்த வகையில இந்த ஆக்சிஜன் லெவலை கூட்டுற ஒரு முக்கியமான வேலையும் இந்த புள்ளி செய்யும். அப்படிங்கிறதுனால இனிமே ஆக்சிஜன் இல்லை அல்லது பற்றாக்குறை அப்படின்னு நம்ம எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஆக்சிஜனை அதிக அளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ல வெளிக்காத்து உள்ள வர மாதிரி படுத்திருந்தோம் அப்படின்னாவே 24 மணி நேரமும் இந்த செல்கள்ல, ரத்தத்துல, நுரையீரல்ல ஆக்சிஜன் தேவையான அளவு இருக்கும் போது நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையே வராது அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும் போது இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கும் போது இது மாதிரி வர ஆக்சிஜன் பற்றாக்குறைய சீரமைச்சு உங்களை உயிரை காக்கிற ஒரு புள்ளியாகவும் இது வேலை செய்யுது. அப்படிங்கிறதுனால நாம எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த புள்ளிகள்ல அழுத்தம் கொடுத்து நம்ம தொந்தரவுகளை குணப்படுத்திக்கலாம். அந்த வகையில மிகச்சிறந்த நாங்க மகுப்பஞ்சல் புள்ளிகள்ல யான் சோர்ஸ் பாயிண்ட், அதாவது எனர்ஜிகளின் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிகளா இந்த விரல் நுனிகளை சொல்லும் போது இந்த புள்ளியும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில இந்த LU11 புள்ளிகளை மிதமான அழுத்தம், ரொம்ப அழுத்தக்கூடாது, மிதமான அழுத்தம் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடங்கள் வரை அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 நேரம் போதும். புரியுதுங்களா? அப்படி தேவைன்னா மதியத்துல 1 நேரம், ஒரு 2 நிமிடம், 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்துக்கு மேல அழுத்த வேண்டாம். ரொம்ப நேரம் அழுத்த வேண்டாம், ரொம்ப ஹெவியா அழுத்த வேண்டாம். இந்த அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு நுரையீரலுக்கான எனர்ஜியை கொடுக்கறது. அப்படிங்கிறதுனால இப்படி கொடுத்து நீங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை மட்டும் இல்லை, இதுல இன்னும் நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கான விஷயங்களை நீங்க செய்யலாம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கும் கூட ஒரு நல்ல புள்ளியா வேலை செய்யும். இது மாதிரி காய்ச்சலை சரி பண்ணுது, ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி பண்ணுது. அப்படிங்கும் போது நீங்க இந்த புள்ளிகள்ல அழுத்தம் கொடுத்து நோய்களை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கும் போது நீங்க இந்த பயம் அப்படிங்கிற எண்ணம் வெளியேறிடும். இப்ப நம்ம கையிலேயே நம்ம புள்ளிகள் இருக்குது அப்படிங்கும் போது இந்த தேவையில்லாத பயம் வெளியேறிடும். இதுல நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட்டினுடைய 9வது புள்ளி, இதுல இந்த சுண்டு விரல் நகக்கண்ணுடைய வெளிப்பகுதியில் இருக்கிற இந்த புள்ளி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க கொடுத்தும் போது அவர் பஸ் ஸ்டாண்ட்ல நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படியே உட்காந்துட்டாராமா. அங்க படபடப்பு, வேர்வை அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இவருக்கு அவசரத்துக்கு சொல்லி கொடுத்துடணும். இது மாதிரி உங்களுக்கு இதயம் வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட அவரு 30% தான் இதயம் வேலை செய்யுது. அப்போ நீங்க எப்படி நடமாடுறீங்க, நீங்க உடனே அட்மிட் ஆகணும்னு சொல்ற ஒரு ஒரு பேஷண்ட் இந்த LH9 சொல்ற அந்த புள்ளிய அழுத்தம் கொடுக்கும் போது, ஹார்ட்னுடைய 9வது புள்ளி அழுத்தம் கொடுக்கும் போது அவரு ஞாபகம் வந்திருக்குது. அந்த மாதிரி படபடப்பு திடீர்னு வேர்த்து பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துறாரு. யாருடைய உதவியும் கூப்பிட கூட முடியல. உடனே என்ன பண்ணாருங்க, இந்த புள்ளிய ஞாபகம் வந்துதான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ அழுத்தம் கொடுத்துருக்காரு. அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த படபடப்பு குறைஞ்சு, நெஞ்சு வலி குறைஞ்சி, மறுபடியும் நார்மல் ஆகி மறுபடியும் அவரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்காரு.
அந்த வகையில இது மாதிரி எமர்ஜென்சி புள்ளிகளாகவும் இது வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த புள்ளிகளை அவசியம் குறிச்சு வச்சுக்கிட்டு, இந்தந்த புள்ளிகள் நான் சொல்லும் போது ஒரு நோட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதை குறிச்சு வச்சுக்கிட்டு இந்தந்த அவசர புள்ளிகளை உங்க வாரிசுகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து எதுவா இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமான உடலும் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய கல்வியும் தான். நீங்க கோடிக்கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய, அதை தற்காத்துக்கக்கூடிய அந்த வல்லமை, வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை, இந்த பணத்தை காத்துக்கூடிய வல்லமை இல்லைனாலும், அல்லது இத கையாளக்கூடிய உடல் வலிமை, ஆரோக்கியம் இல்லைனாலும், சேர்த்து வச்சிருந்த சொத்தினுடைய பயன், பிரயோஜனமே இல்லாத போயிடுது. அந்த வகையில நாங்க அடிக்கடி உங்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய கல்வியும், நம்ம ஹீரர் பாஸ்கர் ஐயா சொல்ற மாரி, அந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிற வகையில நிறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆரோக்கியத்துக்கான கல்வி 2யும் குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில வெறும் கையுங்காலோட போனவங்க எங்கேயும் போனாலும் நிம்மதியா பொழைச்சுக்குவாங்க. இந்த தன்னம்பிக்கையும், தெளிவும் இல்லாதனால தான் நம்ம வாரிசுகளுக்கு நீங்க கூட இருந்து இப்படி போ, அப்படி போ, பயந்துக்காத அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். நான் அடிக்கடி எல்லாத்துட்டையும் கேட்கிற விஷயங்கள்ல ஒண்ணு, நாம பிறக்கும்போது ஒவ்வொருத்தரும் அழகா தான் இருந்தோம். நமக்கு பிறக்கிற குழந்தைகளும் அழகா தான் இருக்குது. அறிவோடு தான் பிறக்குது. ஒரு ஞானி ஆகிற அளவுக்கு, விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு அறிவோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 8 லேங்குவேஜ, உங்க மொழிகள உங்க வீட்ல இருக்கிற 6 பேர் இருக்கிறீங்க. 6 பேர் 6 லேங்குவேஜ் சொல்லிக் குடுத்தாலும், 8 லேங்குவேஜ் சொல்லிக் குடுத்தாலும், அது முழுமையா கத்துக்கிட்டு, அது இயல்பா வெளிப்படுத்தக்கூடிய தகுதியோடு தான் பிறந்திருக்குது. அடுத்தது, அந்த குழந்தை பிறக்கும்போது அம்மாவுடைய முகம் கோரமா இருக்குது, காயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த வெறுப்பையும் அந்த குழந்தை காமிக்கிறது இல்ல. அது அத இயல்பா அழகா சிரிக்குது. நாங்க ஆய்வு செஞ்சதுல 5 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கொரோனா, இந்த வைரஸ் காய்ச்சல்கள், பெரிய வைரஸ் காய்ச்சல்கள்னு சொல்ற வைரஸ் காய்ச்சல்கள் வரல. அந்த 5 வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளுக்கு வரவே இல்ல உலகம் ஃபுல்லா. அதுல பார்த்தீங்கன்னா, கொரோனா பேஷண்டோடவே படுத்திருந்தும், கொரோனா பேஷண்டோடைய அம்மாவுடைய தாய்ப்பால குடிச்சும் கூட அந்த குழந்தைங்களுக்கு கொரோனா வரல. அவ்வளவு தெய்வீக சக்தியோட பிறந்திருக்குது அந்த குழந்தைங்க. அப்படி அந்த குழந்தைங்களும், ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆய்வுகள்ல அந்த 200 ஹெர்ட்ஸ்ன்னு ஏதோ ஒரு அளவுகள சொல்றாங்க. ஜப்பான்ல நடந்த ஆய்வுகள்ல இந்த குழந்தைங்களுக்கு ஏன் கொரோனா வரலன்னு ஆய்வுகள் எடுக்கும்போது, அது அலைவரிசையில அத எடுத்து ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு அந்த மனநிலையில பிறந்த உடனே அது குழந்தைங்க விளையாடுது, பிறந்த கொஞ்ச நாள்ல விளையாடுது அப்படின்னா, அதுக்கு படபடப்பு, பதட்டம் இது மாரிலாம் பயம் எதுவும் இல்ல அப்படிங்கும்போது, இருட்டுல இப்ப தனியா பயணிக்குது. ஒரு பாம்பு, பல்லிய கண்டா, பூரான கண்டா எ எந்த ஒரு பயமும் இல்ல. இது என்ன நிலைன்னா, ஒரு தெய்வீக நிலைன்னு நம்ம சொல்றோம். அந்த தெய்வீக நிலை தக்க வச்சிருந்து இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த ஹெர்ட்ஸ் அலைவரிசைகள் ஞானிகளுக்கும், பொது நலத்தோட இருக்கிற ஒரு நல்லுள்ளங்களுக்கும், இந்த குழந்தைகளுக்கும் இந்த அலைவரிசை சரியா அமைஞ்சிருக்கிறதுனால, இவங்களுக்கெல்லாம் கொரோனா தாக்கல அப்படிங்கிற ஒரு ஜப்பான் ஆய்வுகள குடுக்குறாங்க. இப்படி அந்த அலைவரிசையோட பிறந்த இந்த குழந்தை, ஆரோக்கியமா பிறந்த குழந்தை, அழகா பிறந்த குழந்தை, அத்தனை அறிவோட பிறந்த குழந்தை, அடுத்தது இ இருட்ட கண்டா பயந்துக்காத குழந்தை, அடுத்தது இது நல்லவங்க, கெட்டவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம முகத்த பார்த்து சிரிக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை நடந்து பழகும்போது பிறந்த உடனே தூக்கி தண்ணீல போட்டா நீச்சல் அடிக்கிற குழந்தை. அப்படி நீச்சல் அடிக்க விட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் நான் வரேன். நான் அப்படியே மேல ஏறி குதிக்கிறேங்கிற அளவுக்கு தைரியமா நல்லா நீச்சல் பழகியிருக்கும். அந்த அளவுக்கு நீச்சல் பழகக்கூடிய அ ஒரு வல்லமையோட படைக்கப்பட்ட குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை, அடுத்து என்ன கேட்கிறீங்கன்னா, ஒரு அந்த குழந்தை ஒரு ஒரு பேச கத்துக்கிச்சு. அப்படிங்கிறபோது ஒரு 10, 20 குழந்தைங்கள மைக்க குடுத்து மேடையில பேச விடுங்க. அதுக்கு பிடிச்ச மாரி படிச்ச விஷயங்கள பாடவும், ஆடவும், அ பேசவும் செய்யும். அப்படி இயல்பா எல்லாத்தையும் பாடவும், ஆடவும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம பேச கத்துக்கிட்ட குழந்தை. அந்த குழந்தை கோவப்பட்டது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கோவப்படும்போது படபடப்போ, நடுக்கமோ, பிரஷரோ வரல. அப்படி வராம இருக்கிற குழந்தை,
அந்த குழந்தை ஒரு படிக்கும் போது ஒரு 5வது 6வது படிக்கும் போது பெருசான ஓட்டி என்ன ஆகுவீங்கன்னு கேட்டா நான் கலெக்டர் ஆகுறேன், டாக்டர் ஆகுறேன், இன்ஜினியர் ஆகுறேன் அப்படின்னு சொல்ற குழந்தை இவ்வளவு ஆரோக்கியத்தோட அழகோட தன்னம்பிக்கையோட தெளிவா பிறந்த குழந்தைங்க நாம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பிறந்த நாம எல்லாரும் இந்த சமுதாயத்துல சட்டத்துல மதத்துல அறிவியல்ல சரியான பாடங்கள் நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் போதிக்கப்பட்டு இருக்கும்போது இதுக்கு பெருசானதுக்கு அப்புறம் நீச்சல் மறுபடியும் பழக்கி கொடுக்க வேண்டிய அவசியம், கிளாஸுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதும் அல்லது இருட்டுல போனா பயம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் எங்க இழந்ததுன்னு கேட்குறேன். இத்தனையும் நமக்கு இருந்தது, இதெல்லாம் எங்க இழந்தீங்க அப்படிங்கிற மட்டும் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு மனிதனையும் சிறந்த மனிதனா ஆரோக்கியமான மனிதனா வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய குழந்தைகளா அந்த குழந்தைகளா மாற்ற முடியும் அப்படிங்கிறதா எங்களுடைய இது கோரிக்கை வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இப்படி நீங்க இருந்தத நம்மகிட்ட ஏற்கனவே எல்லாமே இருந்தது. அழகு, ஆரோக்கியம், அறிவு, தெளிவு, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. இந்த இருந்தத இழக்கிறதுக்கு நீங்க கால விரயம், பண விரயம், ஆற்றல் விரயம் செஞ்சிருக்கிறீங்க. இருந்ததை இழக்கிறதுக்கு செஞ்சுட்டு மறுபடியும் பெருசானவாட்டி அந்த குழந்தைய டாக்டர் ஆரியா இன்ஜினியர் எத்தனை பேர் சொன்னாங்களோ அவங்கள மறுபடியும் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 100 குழந்தைங்க சின்ன குழந்தையில சொல்லிச்சு அப்படின்னா அதே 100 குழந்தைகள் பெருசானவாட்டி கேட்டு பாருங்க. அந்த தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தெளிவோட நான் ஆயிருவேன் டாக்டர் இன்ஜினியர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுதான்னு கேளுங்க. அப்போ அந்த குழந்தை சொல்றதுல பெருசானவாட்டி +2 முடிச்சோட்டியோ டிகிரி முடிச்சோட்டியோ கேட்டா அந்த தன்னம்பிக்கை இல்லை. அந்த தன்னம்பிக்கை இழக்கிறதுக்கு தான் இந்த கல்வியா அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற அதனுடைய ஆரோக்கியத்தையும் அழகையும் தக்க வச்சிருந்தீங்கன்னா போதும். இருக்கிறத இழக்கிறதுக்கும் இழந்ததை பெறறதுக்கும் நீங்க பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆற்றல் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில நாம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், ஏற்கனவே இருந்த விஷயங்களை இழக்கிறதுக்கும் இழந்த விஷயங்களை பெறறதுக்குமே காலம் செலவாயிடுச்சு. எப்படி பேசுறவாட்டி மேடை ஏறி பேசுறதுக்கு பயிற்சி, அதுக்கு ட்ரைனிங்கு, பண விரையும், கால விரையும். அதே மாதிரி நீச்சல் அடிக்கிறதுக்கு பயிற்சி. நீ இன்டர்வியூ போனா தைரியமா போக மாட்டேங்குது, எனக்கு கூட சொல்லித்தரேன், ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பயிற்சி. ஒரு தனிமையில இருட்டுல நடந்து போனா அதுக்கு ஒரு பயிற்சி. இப்படின்னு சொல்லி சொல்லி நான் இருக்கிறத இருந்த அந்த சக்திகளை இழக்கிறதுக்கும் தன்னம்பிக்கை இழக்கிறதுக்கும் இறந்ததை பெறறதுக்குமே உங்க வாழ்க்கை சரியா போச்சு அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்ன இந்த தத்துவ முறைகள்ல என்னைக்கு வாழ்ந்தீங்க அல்லது உங்க வாரிசுகளை வாழ விட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த ஆரோக்கியத்தை எங்க இருந்தீங்க? சின்ன குழந்தைங்கள சுகரு, பிரஷரு, கேன்சரு, எய்ட்ஸ்னு எந்த ஒரு தொந்தரவும் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. அந்த குழந்தையினுடைய மனத்துல யூரின்ல எந்த கெட்ட வாசனையும் இல்லை. இப்படி இருந்த அத்தனை ஆரோக்கியம் இருந்த விஷயங்களை நாம இழக்காம இருந்திருந்தோம் அப்படின்னாவே பெற வேண்டியதற்கான அவசியமே இல்லையே. இதுக்கான ஆற்றலும் காசு விரயமும் ஆற்றல் கால விரயமும் இல்லையேங்க. அப்ப இந்த கால விரயத்தையே எங்க ஆற்றல் விரயத்தையும் பண விரயத்தையும் எங்க வீண் பண்ணணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க. இப்ப இதை நாம என்ன பண்ண போறோம், நீங்க இப்ப இன்னைக்கு கேட்ட கேள்விகளை இன்னும் ஒரு சில நாள் சிந்திச்சுட்டு இதுக்கான விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நீங்க நீங்க கோலையா இருக்கும் போது தன்னம்பிக்கை இழக்கும் போதுதான் நான் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம். நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இதுக்கான நீங்க பயப்பட்டிருக்கவே மாட்டீங்க, நாங்க தைரியம் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் பயத்தை விதைச்சிட்டு பயத்தை தூக்கி வெளியே போடு, பேம்பு, பாம்பு, பேய், சாமி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தாத காலம் வரையும் அந்த குழந்தை நல்லா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் தைரியம்ல வந்திருக்கணும். இந்த பாம்புனா கடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10% பாம்புக்கு விஷம் இருக்குது அப்படின்னா அந்த 10% பாம்பு எப்படி எதிர்கொள்றது, இப்படிதான் இருக்கும், இங்கதான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்க 100% பாம்பை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பாம்புக்கு விஷம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அல்லது அந்த ஒரு 10% பாம்புக்கு இந்த விஷம் இப்படிதான் இருக்கும், இந்த பாம்பை கண்டு பயப்படாம எச்சரிக்கையா இருந்துட்டா போதும் அப்படின்னா இங்க 100% பாம்பை கண்டு பயப்பட வேண்டியது இல்லையே. ஒரு ரோட்ல பயணம் செய்யும் போது நீங்க தைரியமா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வண்டியும் கடந்து போகும்போது ஒரு உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து இருக்கிற பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தை ஒரு நூல் நகர்ந்துருச்சு நம்ம ஹேண்டில் பார் அப்படின்னா, அல்லது எதிர்ப்புற வர வண்டி ஒரு நூல் நகர்ந்துருச்சு ஹேண்டில் பார் திரும்பிடுச்சு அப்படின்னா
100 கிலோமீட்டர் வர கார் மோதிச்சுன்னா உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து இருக்கு. அதே நம்ம ஒரு 50-60 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டி, பைக் அப்படின்னா இது 2 பேரும் மோதும்போது உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து இருக்கு. இந்த பயணத்தை தைரியமா பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது கத்துக்கிட்ட நாம, பயந்துக்காம ஓட்ட கத்துக்கிட்ட நாம, வாழ்க்கையே இப்படி ஓட்ட கத்துக்கிட்டோமா அப்படிங்கிறதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. ஏன்னா பிரேக் எந்த இடத்துல பிரேக் போடுறது, எக்ஸலேட்டர் கொடுக்கறது, கிளட்ச் பிடிக்கிறதுங்கிற விஷயங்களை நாம கத்துக்கிட்டு விரைவில் கூட பயணம் செய்ய கத்துக்கிட்ட நாம, வாழ்க்கையில உங்க வாரிசுகளுக்கு இந்த கல்வி முறையை போதிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுங்க குடும்பத்துல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, தொழில பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்களோட நம்மகிட்ட வந்து நிக்காது. அவங்களே அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்குவாங்க. அப்போ பிரச்சனைகளை கண்டும் கிருமிகளை கண்டும் பயந்துட்டு போக ஆரம்பிச்சோன்னா இது 2ம் இல்லாத இடமே இல்லை. இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதான் நாம இப்ப கத்துக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில தான் ஹீரர் பாஸ்கர் ஐயா ஒவ்வொரு துறையில இருக்கிற விஷயங்களையும் நமக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில நாங்க அந்த இதுக்கு போயிருந்தப்போ, கண்ணப்பன் ஐயாவும் நானும் எல்லாம் பூபாலன் ஐயா எல்லாம் போயிருந்தப்போ, சிவராத்திரி விழாவுக்கு போயிருந்தப்போ, அவர் சொன்ன விஷயங்கள எங்களுக்கு ரொம்ப ஒண்ணு பிடிச்ச விஷயம், தற்சார்பு வாழ்க்கையில நீங்க லாக்டவுனே பண்ணாலும் சரி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட சொந்த இடம் இல்ல. தொழிலோட நான் போகல. குழந்தைங்கள படிக்க வைக்கல. ஆனா அவைங்க வந்து நிம்மதியான வாழ்க்கைய, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றாங்க. நிம்மதியா தூங்குறாங்க. அப்படிங்கிறத யார் யார் வாழ்றாங்க அப்படிங்கிறத அவரெல்லாம் ஒரு மேடைய ஏத்தி எங்களுக்கெல்லாம் காமிச்சாரு. அந்த வகையில இது இவ்வளவு எளிமையான வாழ்க்கை இருக்குங்கிறது எங்களுக்கே இப்பதான் தெரியும். அப்புறம் எப்படி மக்களுக்கு போயிது? நாங்க நிறைய விஷயங்கள ஓரளவுக்கு கத்துக்கிட்ட மக்கள்ல வந்தாலுமே, குறிப்பிட்ட அளவு கத்திருந்தாலுமே, இதுவும் கத்துக்க வேண்டியது கடலளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது மக்களுக்கு போய் சேர்ந்தா மட்டும்தான், அ நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது தெளிவு, நல்ல தூக்கம் அப்படிங்கிறதா இருக்கும். நான் அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லுவேன். குழந்தை நிம்மதியா குழந்தை பருவத்துல தூங்குச்சு. இந்த தூக்கத்த எங்க இழந்தீங்க? ஆரோக்கியத்த எங்க இழந்தீங்க? அறிவு எங்க இழந்தீங்க? அப்படிங்கிற கேள்விகள மட்டும் நீங்க வச்சுட்டு குழந்தைங்கள இனிமே கவனிக்க ஆரம்பிங்க. உங்களையும் கவனிங்க. இந்த குழந்தைங்களும் உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. இப்ப என்ன நடக்கும்? நாங்க தெளிவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களே தெளிவாகக்கூடிய அ அ விஷயத்த நீங்க பெற முடியும். அந்த வகையில தான் இந்த தெளிவை உருவாக்குறதுக்காக தான் இந்த காலை சக்கரத்திலையும், நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் மற்றவங்களும் உங்களுக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இனிமே என்ன பண்ணுங்க, இந்த கேள்விகளுக்கு நீங்க இப்ப நாம ஒரு நாள் எல்லாம் கலந்துக்குவோம். இப்படி கலந்துக்கும்போது தான், இதுக்கான தெளிவு கிடைக்கும்போது தான், நீங்க வாழ்க்கையை ஈஸியா எதிர்கொள்ள முடியும். எப்படி வண்டி பயணம்போது நம்ம பயந்துக்காம ஸ்பீடா ஓட மேடு பள்ளம், மலை வெள்ளம்னு சொல்லி பார்க்காம பயணிக்க கத்துக்கிட்டோமோ, இது மாரி வாழ்க்கை பயணத்த கடக்க கத்துக்கணும், பயணிக்க கத்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். அந்த வகையில இனிமே இதுக்கான விஷயங்கள செய்யுங்க. இது மாரி இந்த புள்ளிகள அழுத்தம் குடுக்கும்போது, ஆ நீங்களே குணப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் இருக்குதுங்கிற அந்த தெளிவு உங்ககிட்ட இருந்தது, அந்த நாலேட்ஜ் இருந்தது அப்படின்னா, நீங்க ஹார்ட் அட்டாக் கண்டோ, மற்ற நோய்கள கண்டோ பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த தெளிவு இல்லாதனால தான், நம்ம கல்வியில, மதத்துல, சட்டத்துல, அறிவியல்ல அடிப்படை கல்வி தான் போதிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான் போதிச்சிருக்காங்கன்னு நான் எல்லாத்துட்டயும் போதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நாங்க படிச்ச படிப்புல 10% தான் நாங்க பயன்படுத்துறோம். ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, 1வதுலேருந்து இப்ப டிகிரி முடிச்ச வரையும் நீங்க படிச்ச படிப்புல அறிவியல்ல, ஆ அந்த புவியியல்ல அல்லது மேத்ஸ்ல காஸ் தீட்டா, சைன் தீட்டா, ரூட் இப்படின்லாம் படிச்சீங்கல்ல. இதுல படிச்சதுல இப்ப எத்தன பெர்சன்டேஜ் பயன்படுதுன்னு கேட்டா, ஒரு சிலர் 5%, ஒரு சிலர் 2%, ஒரு சிலர் 10%. இதுக்கு மேல யாரும் வரல. அப்போ 90% படிச்சுட்டு படிச்ச அந்த 10% மட்டும் பயன்படுதுன்னு வைங்க. அப்ப 90% காலத்தையும், ஆற்றலையும், பணத்தையும் என்ன அ வீண் பண்ணீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம், இந்த அடிப்படை வாழ்க்கை தத்துவத்த புரிஞ்சுக்கிறதுக்கான கல்வியும், ஆரோக்கியத்தான கல்வியும் 10% கூட இல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம். இந்த 10% ஆ நம்ம கல்வி முறையில அ வைக்க வேண்டிய வழி நடத்தல நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அடிப்படை கல்வி வைக்கச் சொல்லி, பாடத்திட்டத்துல வைக்கச் சொல்லி, குழந்தைங்களுடைய மனசுலயே பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா, அவைங்களாவது நாம பட்ட கஷ்டம் படாம, நம்ம பட்ட நோய்களுக்கு ஆட்படாம, ஆ நிம்மதியான வாழ்க்கைய வாழுவாங்க. இப்ப நீங்க விதைக்க வேண்டியது என்னன்னா,
குழந்தைங்களுடைய மனசுல இந்த கல்வியை விதைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுல நம்ம அரசு துறையிலையோ இல்ல மருத்துவத்துறையிலையோ அல்லது மதத்திலேயோ சட்டத்திலேயோ எங்கெங்க வழிமுறைகள் இருக்குதுங்கிறத விஷயத்த நீங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்யணும். ஐயா கிழர் பாஸ்கர் ஐயா கடைசியா நாங்க வரும்போது சொன்னாரு, நீங்க எல்லாரும் ஒருத்தர் கேட்டாங்க, இது மாதிரி இதுக்கு என்ன தீர்வுங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னாரு, நீங்க எல்லாரும் துணிஞ்சு இறங்குறது இல்ல, அதனாலதான் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யாம இன்னல்களே இருக்கிறீங்க அப்படின்னாரு. அந்த வகையில நாங்க எல்லாரும் ஐயா சொன்ன மாதிரி இதையெல்லாம் நீங்க துணிஞ்சு இறங்கி போராடி இது வேண்டாம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு காந்தி சொன்ன மாதிரி நீங்க இயல்பா உங்களுடைய கோரிக்கைகளை எங்கெங்க பதிவு பண்ணணும் பதிவு வச்சு விதைச்சிட்டு வாங்க. நீங்க போற இடத்துல நீங்க இந்த விதைக்கிற விதை நாளைக்கு தண்ணி ஊற்றி வளருது, தானா வளருது, மழை பெஞ்சு வளருது, வளர்ந்துடும். இந்த வளர்ந்ததுக்கான விதைகளை ஊணுவதற்கு மட்டும் நீங்க எவ்வளவோ காலங்களை எதுக்கோ ஒதுக்குறீங்க, இதுக்காக ஒதுக்குங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த மாதிரி நம்ம நாலேஜ இந்த புள்ளிகள்ல அழுத்தம் கொடுக்கும் போது எப்படி நோய்கள் குணமாகுதோ இத மாதிரி இந்த வாழ்வியல் முறைகள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கத்துக்கிட்டு இங்க வாரிசுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, அவங்க நிம்மதியா வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் சிறப்பா இருக்குது. இந்த விஷயங்கள் எங்கெங்க இருக்குதுங்கிறதே தெரியாதனால என்ன சொல்றேன் நானு, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்க இருக்குதுங்கிறதே முதல்ல நான் ஆய்வு செஞ்சதுல மருத்துவர்களுக்கே இந்த நாலேஜ் இல்லை, அப்புறம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? அல்லது ஒரு சில அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படிங்கும் போது எங்க போய் சேரும்? நான் நேத்து ஒரு மருத்துவர் வந்திருந்தாங்க வைத்தியத்துக்கு. அவங்ககிட்ட கேட்டது என்னன்னா, ஜீன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணீங்கல்ல, இந்த ஜீன்ங்கிறது பரம்பரையா உங்க வாரிசுகளுக்கு வரும்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்படி வாரிசுகளுக்கு வரும்னு சொல்லி கொடுத்த அதே மருத்துவத்துலதான் ஒரு எம்டி முடிச்ச எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி முடிச்சு பிஹெச்டி பண்றாரு ஒரு மருத்துவர், நவீன மருத்துவர் தான் பண்றாரு. இதுல ஜீன்கிறது பேப்பர்ல பென்சிலால் எழுதப்பட்ட எழுத்து மாதிரிதான், நீங்க லப்பரை வச்சு அழிச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லை அப்படின்னாங்க. அப்ப ஜீன்ல நோய் வரும் நோய் வரும்னு சொல்லி அவங்க பேஷண்ட்டுக்கு நீங்க இதை பதிவு வச்சுட்டீங்க அப்படின்னா, இதை அழிச்சுக்கலாங்கிற தகவலே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, இல்ல நான் அந்த வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிற நாலேஜ் உங்களுக்கே தெரியல அப்படின்னா உங்களுடைய பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களே அப்படியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த நாலேஜ் இருக்குது, இந்த கல்வி முறை இருக்குது. இனிமே இந்த கல்வி முறையை ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பூட்டா இருந்தாலும் அதுக்கு சின்ன சாவியே மிகச்சிறந்த திறவுகோலா இருந்து உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்கள்ல இந்த நெறிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய வாரிசுகளுடைய எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கிறதுக்கு உதவுங்க அப்படின்னு கோரிக்கையோட இன்றைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பானது ஒரு விளக்கங்கள், சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுடன் நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கம் அளித்தார்கள். குழந்தை பருவத்திலே நமக்கு எந்தவித ஒரு பயமும் கிடையாது, எல்லாரும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் மனநிலையோடும் இருக்க நமக்கு வளர வளர ஏன் அந்த பாகுபாடுகள் வருகிறது என்பதை அற்புதமாக விளக்கிய மற்றும் நமக்கு நல்ல ஒரு அவசர நேரத்தில் நம்ம எந்த அக்குபஞ்சர் பாயிண்டை நம்ம பயன்படுத்தலாம் என்பதையும் நமக்கு ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திய கீழர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 264 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே ஒவ்வொரு அன்பர்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு பலன் பெற்று வருகிறீர்கள். உங்களுடைய இந்த தொடர்ந்து பயணிக்கும் இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு 264 நாட்கள் ஆகினாலும் இன்று நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இந்த நிகழ்விற்கு ஒரு மூல காரணமாகவும் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்த ஈழ பாஸ்கர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அனைவருக்கும் ஒரு சிறப்புரை ஆட்சியை சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்ப ஐயா இப்ப சொன்னதுல ஈழர் இளங்கோவன் ஐயா சொன்னதுல சந்தேகங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
கண்ணப்பனையா நீங்க பேசுறீங்களா? ஹலோ ஐயா, இளங்கோன் ஐயா, வணக்கம் ஐயா. ஹலோ, பாண்டிச்சேரியில் நான் சீனிவாசன் பேசுறேன் ஐயா. ஹலோ இளங்கோன் ஐயா. ஐயா வந்துட்டேங்க. அதான் அது ஒரு ஆடியோ வெளியே கைப்பட்டு போயிருக்கு. சொல்லுங்க. இப்போ நமக்கு இந்த அசிடிட்டி இல்ல அல்சர் கம்ப்ளைண்ட் நம்ம வயிற்றுல அது சம்பந்தமா வந்து நம்ம அக்குபஞ்சர் ஏதாவது இருக்கு ஐயா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு? இருக்குங்க. இப்போ SI3 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கை விரல் இப்படி மடக்குனீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல முட்டிட்டு வரும். இந்த ரேகை பாத்தீங்களா? இந்த ரேகை இப்படி வெளியே வர ரேகை இப்படி வெளியே முட்டிட்டு வரும். இந்த முட்டிட்டு வர புள்ளிகள்ல இந்த முட்டிட்டு வர இடத்துல இப்படி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே அல்சருக்கான விஷயம் தெரியும். போன தடவை நாம சொன்னோம்ல, இந்த P6 பெரிகார்டியம் 6ங்கிற இருதய மேலுறையினுடைய 6வது புள்ளி அப்படிங்கிறது இங்க செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம்ல. அந்த வகையில அந்த புள்ளிகளோட இதை சேர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதுக்கு அல்சருக்கு நல்லா கேட்குங்க. சரிங்க. அந்த அந்த புள்ளிங்க நான் இன்னைக்கு தற்செயலா கலந்துக்க முடியலையா? அது எங்க? அதாவது லேடிஸ் வாட்ச் கட்டுவோம்னு சொல்லுவாங்க. அதாவது மணிக்கட்டு ரேகையில இருந்து 2 ஜூன், அதாவது 2 அங்குலம், அவங்க இங்க விரல் அளவுல 2 அங்குலம் நீங்க இப்படி வச்சீங்கன்னா 2 அங்குலம் அப்படிங்கிறது. இது வந்து 1 அங்குலம் அப்படிங்கிறது. இது 2வது அங்குலம். இந்த அங்குலம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுல மையப்பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளி. இந்த புள்ளிகள் இருந்துன்னா செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருப்போம். பசியை தோண்டும் அப்படிங்கிறதெல்லாம். இந்த பசியை எடுக்க வைக்கிறதுக்கான விஷயத்தையும் அந்த அல்சர் குணப்படுத்துறதுக்கான இந்த புள்ளிகளையும் நீங்க தனியா மெசேஜ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த புள்ளிகளை லொகேஷனை கூட உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் போட்டோ. இன்னும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, கண்டிப்பா. இது 2 கையிலயும் பண்ணணுமாயா இல்ல ஏதாவது வலது கை இடது கை பண்ணலாம்? குறைஞ்சபட்சம் ஒரு கையில பண்ணாவே கேட்கும். 2 கையிலயுமே 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரையும் போகுதுன்னு சொல்லி வைக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் ரொம்ப நேரம் ரொம்ப அழுத்தி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்க ஐயா, நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி ஐயா. அடுத்ததாக கண்ணப்பன் ஐயா தங்களது கருத்துக்களை பகிர்வார். ஐயா வந்து அல்சருக்காக கேட்டாங்க. அல்சருக்கான தீர்வு புள்ளிகள் அழுத்துறது, அல்சருக்கான உணவுகள் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. அதே சமயத்துல அல்சர் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக வந்து அந்த உறக்கத்துலதான் வந்து பித்தநீர் வந்து சீரடையுது. அந்த பித்தநீர் சீரடைகிறதுக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம் தேவை. அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அம்க்ரா சூர்ணை வந்து நல்ல பயனளிக்குது. அதே போல வந்து அந்த என்னன்னா இந்த மருதாணி இலையை தேய்ச்சி தலையில குளிக்கிறது, அப்படி செஞ்சாலும் அந்த அல்சர் குணமாகும். மேலும் நம்ம இந்த காலை சக்கரத்துல வந்து மற்ற நேரங்கள்ல வச்சா வந்து இன்னும் அதிக நபர்கள் பயனடைவாங்க அப்படின்ட்டு பல நபர்களுடைய கருத்து. பல நபர் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு 50 நபர், ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையா 50 நபர் மாறி மாறி போறதும் இருக்கு. அப்போ அந்த 50 நபர்களை ஒரு ரொம்ப கூர்மையாக்குறதாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எல்லாத்த தாண்டியும் இந்த 250 நாள் நாங்க எங்களுடைய வாழ்நாள்ல தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வளரணும். குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு உற்சாகத்தை குற்ற மாதிரியான நல்ல செய்தி வந்திருக்கு. மேலும் இதை செழுமை அடைகிறதுக்கான வழிமுறைகளை அத்தனையும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இளர் பாஸ்கர் ஐயாவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதனால மேலும் வளரட்டும்னு இறையாற்றலை வேண்டிக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி. நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மாயூரம் சங்கத்திற்கும், ஆசனங்களை அளித்த
ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ஹீலர் இளங்குவன் ஐயா அவர்களுக்கும் நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்தும் ஒரு சந்தோஷப்படுத்தும் நிகழ்வாக இன்று நம்மளுடன் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நாளை கலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. வணக்கம் ஐயா. மூலிகை மையத்தில் கேக்குதுங்களா ஐயா? இப்ப ஐயா வந்து ஒரு அல்சர் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது சொன்னாருங்க ஐயா. அது ஒரு மூலிகை சம்பந்தப்பட்டதுல சொல்றேங்க ஐயா. அவர் வந்து அந்த வழவழப்பான உணவுகளை மட்டும் கொஞ்சம் வந்து சாப்பிட சொல்லுங்க ஐயா. கீரையில பாத்தீங்க அப்படின்னா புளிச்சக்கீரை, அடுத்து வந்து பழத்துல பாத்தீங்கன்னா அத்திப்பழம், கிழங்குல பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு. இது மாதிரி வந்து என்ன அப்படின்னா செடி பசலை, கொடி பசலை அதிகம் பவர் நல்லா இருக்கிறது வந்து என்னன்னா கொடி பசலை மட்டும் ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே சாப்பிட்டு வந்தாருன்னா நல்ல ருசியா இருக்கும். அந்த கீரை வந்து அது சாப்பிட்டு வந்தாருன்னா அந்த வயிற்றில் உள்ள புண்ணுகள் வந்து ஆறும், அந்த கெட்ட வாயுகள் வந்து வெளியேறிடும். அந்த கெட்ட வாயுனா உணவு வந்து புளிச்சு அந்த பித்த நீர் கெட்டு போய் அது வந்து அந்த பகுதியை வந்து அது வந்து புண்ணாக்குது. அது இந்த வழவழப்பான உணவு அவருக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்றேன். வழவழப்பா இருக்கிறது. ஒரு சிலர் வந்து பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழத்தை சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா பழம் வந்து வழவழப்ப தன்மையானது. அது மாதிரி வந்து இது மாதிரி அத்திப்பழம் இது மாதிரி வந்து உணவுகள் எடுத்து சொல்லுங்க. மந்தக்காளி கொஞ்சம் அதிகமா கீரையை வந்து எடுத்துக்க சொல்லுங்க. அவருடைய வயிற்றில் உள்ள அந்த கெட்ட வாயு வெளியேறும், அந்த புண்ணு வந்து ஆறுங்க ஐயா. அவர் படிப்படியா ஆறும். அது ஒரு 2 மாசத்துல இல்ல 1.5 மாசத்துல வந்து கிளியர் ஆயிடும். அவருக்கு வந்து முதல்ல அவர் புரிந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா வழவழப்பு தன்மை. அந்த வழவழப்பு கொடுத்தோம்னா குயிக்கா அந்த புண்ணு ஆறிடும். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா பாஸ்கர் ஐயா வந்தாரு, மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்னும் நல்லா குழு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வார்த்தையை சொல்லியிருக்காரு. குழு வளரட்டும், ஐயா வளரட்டும், உலக மக்கள் அனைவரும் நலமோடு வாழட்டும். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.